என்னடா வேலை கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி கூட பேசி கொஞ்சிக்கிட்டே. இல்லைம்மா, அவளுக்கு இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறா. டெலிவரி டைம் வேறு கிட்ட நெருங்கிடுச்சு இல்லையா? அதான் பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். அடா யாருடா இவ? அவ சாக்கு சொல்றா, வீட்டு வேலை செய்யறதுக்கு பால் மாறிக்கின்னு சாக்கு சொல்றா. அதை நம்பிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே வழி வந்தால் கூட தான் என்ன, அவங்க ஆத்தாளுக்கு ஃபோன் போட்டால் அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறா. என் ஊர் உலகத்தில் யாரும் புள்ள பெற்றுக்கலையா என்ன? இவ தான் அதிசயமாக பெற்றுக்க போகிறாளா? கூட வேலையை பார்த்துக்கிட்டு. அம்மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்குமா, நீ எப்படிமா இருக்க? அச்சச்சோ, தலைவலியா? ஐயோ, தலைவலின்னு சொல்றாலே, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எங்க போய் சொல்லுவேன்? கடவுளே, சின்ன வலியை கூட குழந்தை தாங்க மாட்டாளே. ஏய், ஹாஸ்பிட்டல் போனியாமா? ஹாஸ்பிட்டல் போனியாமா? மாப்பிள்ளையை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ சீக்கிரமா. பணத்தை பத்தெல்லாம் நீ கவலைப்பட்டு உக்காந்துட்டு இருக்காத. மாப்பிள்ளை பார்த்து பாரு எல்லாத்தையும். உன் மாமியார் தலையில எல்லா வேலையும் கட்டிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போ. என்னது லேசான தலைவலியா? அது லேசோ தூசோ, நீ உடனே போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், புரியுதா? நீ தலைவலின்னு சொல்லியும் உன் மாமியார்காரி உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாம இருக்காளே, முதல்ல அவளுக்கு ஒரு பாயாசத்தை போடு. சரிம்மா, நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, வச்சுட்டா? கண்ணே, பார்த்துக்கோ, கண்டிப்பா ஃபோன் பண்ணணும், சரியா? அச்சச்சோ, இதுங்க இன்னும் போகாம இன்னும் நம்ம பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருக்குங்களா? சின்ன பொண்ணே, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாயசத்தை நீயும் ரெடி பண்ணு.